நம் அடுப்பங்கரை நம் கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை. நான் அடிக்கடி சொல்றது தான், நம்ம அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம்ம ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை கொடுக்கும். அந்த சின்ன கன்சர்ன் என்னோட கிச்சன்ல நான் எவ்ரிடே இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு எடுக்கிற ஒரு சிறு கன்சர்ன் பல விஷயங்களை மாற்றுவதற்கான ஒரு பெருமுயற்சியாக மாறும். அப்போ அதற்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் காலை உணவுக்குள்ள வரும். காலை உணவுல இங்க கொஞ்சம் இளைய சமூகம் தவிர்க்கிறாங்க, நிறைய தவிர்க்கிறாங்க. 6:30-7 மணிக்கு ஸ்கூலுக்கு போறப்ப ஏதாவது நான் அங்கே போய் ஸ்பூந்தி குடிச்சுக்கிறேன், அங்கே போய் ஒரு எக்கு மட்டும் எடுத்துட்டு போறேன், இல்லைன்னா அந்த டப்பா உணவு தண்ணியில கரைச்சி குடிக்கிறது அப்படி எடுக்கிறேன்னு இருக்காங்க. கொஞ்சம் காலை உணவுல கூடுதல் அக்கறை வேணும். புரதங்கள் அதுவும் இப்போ 40களில் இருக்கவங்க நிறைய தெரியுது. ஸோ நம்ம 40ஸ்ல இருக்கிறவங்க கூடுதலாக புரதச்சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவு. ஏன்னா நம்ம புரோட்டீன்ல ரொம்ப வீக், நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் அப்போ நமக்கு அந்த அறிவு இல்லை. நம்ம அன்னைக்கு சாப்பிட்ட உணவுகள் நமக்கு போதுமானதாக இருந்தது, வாழ்வியல் அதுக்கு ஏற்றாற்போல். முன்னாடி இதை பத்தி தெரியல, இன்னைக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம உணவுல புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுறது, புரதத்தை எடுக்கிறதுக்கு நம்ம தட்டுல நம்ம எப்ப பார்த்தாலும் இட்லி, வடை, மசால் தோசை, பூரி, பொங்கல் இப்படியே சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். அது எனக்கு இந்த இட்லியும் வடையும் ஒன்னா எப்படா சேருதுன்னு பல ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். இந்த காக்கா மாதிரி ஏதாவது அறிவியல் இருக்குமா பின்னாடி? அது ரொம்ப யோசிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது, வடை நம்மகிட்ட ஏற்கனவே இருந்தது. வடை உளுந்து தலைப்பெய்தின்னு சங்க இலக்கிய காலங்கள்ல அந்த வடை எப்படி இருந்து நம்ம படிச்சிருக்கோம். இட்லி தான் 13ஆம் நூற்றாண்டுல வந்துச்சு. எப்படி நம்ம மகாபலிபுரத்தை ஆண்டு கொண்டிருந்த பல்லவ மன்னர்ல ஒருத்தன் டூர் போறானா இல்ல போரிட போனானா போய் இந்தோனேஷியால போய் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டான். இந்தோனேஷிய அரசிய ஒருத்திய கூட்டு வந்துட்டான். உடனே அவரோட மாமனாரில் அவருக்கு எப்பவுமே கஷ்டம், பாவத்தானே இருக்கு. அவர் உடனே கூட 10 உணவு கலைஞர்கள், எப்பா என் பிள்ளைய கூட்டு போற, உங்க ஊர் சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியலன்னு இந்தோனேஷிய உணவு கலைஞர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்குலாம் டம்ப்ளிங் தெரியும், ரைஸை வச்சு செய்யற கொழுக்கட்டை அவங்க சீனர்களும் இந்தோனேஷியர்களும் சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் அரிசி மாவு அரைச்சு உருட்டி கொடுத்தாங்க. இங்க பார்த்தா நம்மால் உளுந்து ஆட்டிட்டு இருக்கான். ஏன் அப்ப நம்ம காப்பிக்காதான், ரெண்டையும் ஒண்ணா. அப்படி ஆகுனதுதான் இட்லி. அப்படித்தான் இட்லி வந்துச்சு. இட்லியின் வரலாறு கிளாட் ஆல்வாரிஸ்ன்னு ஒரு மிகப்பெரிய அறிஞர் எழுதுல நான் சொல்றேன். உண்மையிலேயே இட்லி 13ஆம் நூற்றாண்டு தான் வச்சு. சங்க இலக்கிய காலத்திலேயே நம்ம சாப்பிட்டது இது எப்படி வேணாம்னு சொல்லுங்க. சங்க இலக்கியம்னா இல்லை, நம்ம பயவர்த்தம் பண்ண சேட்டையில தான் அப்படி மாட்டிருக்கோம். ஸோ இட்லி ஒரு சிறப்பான உணவு, அதுவும் சந்தேகம் இல்லை. ஆக சிறந்த குழந்தைகளுக்கான உணவுல முக்கியமானது இட்லி. அந்த இட்லி ஆனா எப்படி இருக்கணும்னா, இனிமேல் உங்க இட்லி கருப்பா இருக்கணும், சிகப்பா இருக்கணும், இல்ல ப்ரௌனா இருக்கணும். அட்லீஸ்ட் நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வேணா, மல்லிகைப்பூ வாங்கி சாப்பிட்டுக்கோ. எதுக்கு இது வெள்ளை வெளியேறு இட்லி? இந்த வெள்ளைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளணும். வெள்ளை கலர்ல மாத்தினதுதான் பல பிரச்சனை. வெள்ளை கலர் அரிசி, வெள்ளை கலர் பால், வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய பிராய்லர் கோழி, வெள்ளை கலர் மைதா மாவு, இது எல்லாம் வெள்ளை சர்க்கரை எல்லாமே நமக்கு ஒரு சிக்கலை தரக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. நம்ம இட்லி உண்மையிலேயே ஒரு கருப்பா இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்க, அப்ப தெரியும். கருப்பை அழுக்கு என்று நினைத்த சமூகமாக மாறினாதான் நம்மளுடைய பெருங்குற்றம். கருப்பு தான் சிறப்பு, எல்லா விதத்திலும் கருப்பு அவ்வளவு சிறப்பு. ஆனா நம்ம எவன் எடுத்தாலும் நம்ம ஐ நீட் அ ஃபேர் கேர்ள் ஃபார் மை பிரைட்னா செருப்பால் அடிக்கணும். அதெல்லாம் அதாவது இன்னும் அப்படி எழுதிட்டு இருக்காங்க, இன்னும் அட்வர்டைஸ் பண்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு இத்தனை படிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு வந்ததுக்கு அப்புறம் கருப்பு என்றால் அது ஒரு அழகில்லை, இல்லைன்னா கருப்பு என்றால் குணமில்லை நினைக்கக்கூடிய ஒரு கேடுகட்டத்துல தான் அவன் கருப்பான இட்லியை பார்த்து சந்தேகப்படுறான். நம்ம தோசைக்கு உளுந்து நம்மலாம் சின்ன பிள்ளையில கருப்பு உளுந்து தான் போட்டு ஆரணும். அப்புறம் கையை வச்சு அதை தொலியை நீக்கிட்டு இருந்தோம். அப்ப பாதி கொஞ்சம் சேர்ந்துரும். அப்புறம் முழு உளுந்து தோசைன்னு எங்க ஊர்ல எல்லாம் பண்ணுவாங்க. அப்படியே கருப்பு உளுந்து போட்டு ஆட்டி தோசையை விடவே மாட்டோம்னா நம்ம தான். அப்படியே முழு உளுந்து தோசை வச்சு அதுக்கு ஒரு வெள்ளை பூண்டு சட்னி அரைச்செல்லாம் எங்க அம்மா கொடுப்பாங்க. அப்படி உணவை அந்த கருப்பு தொலியை நீங்க பிரிச்சு உருட்டு பருப்புன்னு ஆகிட்டோம். அதே பெரிய மாபெரும் உருட்டு தான். அந்த தொலியை ஃபீனால்ஸ் எல்லாம் பிரிக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு போகுது. அதுல இருக்கிறது பூரா ஆந்தோசைனின்ஸ், அதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட். அதையே நம்ம சாப்பிடக்கூடாது. அதுல ஏதாவது நச்சுத்தன்மை இருக்கா, அதுல ஏதாவது கெடுதல் தான் நீக்கலாம். அப்படி எங்கேயும் எந்த புத்தகத்திலையும் எந்த நியூட்ரிட்டிவ் வேலையிலையும் தொலியில இருக்கக்கூடிய கருப்பு தப்பு என்று சொன்னதுல நாம மட்டும் இந்த வெள்ளை வியாதிக்குள்ள போய் மாட்டிட்டு தொலியை தோறப்படும். தயவு செய்து நண்பர்களே, உங்கள் வீட்டில் நாளையிலிருந்து தோசை கருப்பாக இருக்கட்டும், இட்லி கருப்பா இருக்கட்டும். நல்லா மாப்பிள்ளை சம்பா அரிசியை போட்டு கருப்பு உளுந்த போட்டு நீங்க ஆட்டி அந்த தோசை இட்லி சாப்பிட்டு பாருங்க. அதனுடைய சுவையும் தனித்துவம். ஏன் இந்த வெள்ளைக்கு மேல பிரியம்னா, அந்த வெள்ளை வெள்ளையில இருக்கும்போது அது இனிப்பை தூண்டும். முழுக்க குளுக்கோஸ் குப்பி. அது வெள்ளை கலர் அரிசியா இருக்கட்டும், வெள்ளை கலர் இதாக இருக்கட்டும், பியூர் குளுக்கோஸ். அதுக்கு 4 ஸ்பூன் சர்க்கரையை போட்டுட்டு தனியை குடிச்சு வெளியே போகலாம். அவ்வளவு இனிப்பை அது கொடுக்கும்.
ஆனால் கருப்பை கொடுக்கும்போது இதுவும் கார்பு தான். நீங்க வந்து அப்படிலாம் கருப்பு இருந்தா உடனே இதுல கார்பு 40% நினைக்க வேண்டாம். இதுலயும் 65% இருக்கு. ஆனா என்னன்னா கூடுதலா ஒரு லைகோபீனோ, கூடுதலா ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்டோ, கூடுதலா ஒரு ஆந்தோசைனினோ இருக்கும்போது இது எல்லாம் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர்மாங்க. நம்மளுடைய செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் கூறுகள் மாற்றுறதுனால அவைதான் நமக்கு பல இன்ஃப்ளமேஷனை கொடுக்கறதா இருக்கட்டும், புற்றை கொடுக்கறதா இருக்கட்டும், அத்தனைக்கும் காரணம் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். அதை வெளியேற்றக்கூடிய சத்து அந்த கருப்பு தூளி உளுந்துல இருக்கு. இப்போ தோசை இட்லி இப்படி இருக்கட்டும், உங்க சாப்பாடுல தட்டுல வந்து நான் பல நேரம் சொல்றேன், ஒரு 4 நாள் முன்னாடி கூட இங்கே கூட ஒரு மெடிட்டரேனியன் ஹோட்டல் போகலாம் அப்படின்னு போனோம். அங்கே வந்து ஒரு க்ரீக் சாலடை நான் ஆர்டர் பண்ணேன், அது சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு என்ன ஆசையாக இருந்ததுன்னா இதே மாதிரி நம்ம உணவே ஒரு சாலட் தயாரிக்கலாமா, ஃபோட்டோலாம் எடுத்து அப்படிலாம் பண்ணால் அவன் நல்லா ஆலிவ்ஸ் வச்சுருக்கான், நிறைய லெட்யூஸ், இங்கே இருக்கக்கூடிய ஸ்பினாச்சு, அதுக்கப்புறம் நிறைய ட்ரை ரைசின்ஸு, அவக்காடோ துண்டு எல்லாம் போட்டு அழகா சாலட் முழுசாக சாப்பிட முடியல. நான் வந்து உணவை வீணாக்க கூடாது என்று ரொம்ப உறுதியாக நினைக்கிறேன். தட்டில் ஒரு பருக்க கூட வைக்கக்கூடாது, கேட்கும் போது குறைவா வச்சுக்கணுமே ஒழிய வீணாக்க கூடாது என்று கற்பிதம் கொண்டவன். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம காலை உணவை இப்படி திட்டமிடணும். நல்ல வந்து சாலடு, ஒரு சூப்பு, ஒரு ஸ்மூதி, 2 எக்கு, கொஞ்சம் சுண்டல், நிலக்கடலை, பாதாம், இப்படியெல்லாம் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் எக்கு சாப்பிடலாம். எக்கு சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறவங்க ஒரு சோயா பன்னீரோ இல்லைன்னா தொஃபு இல்லைன்னா சோயா சங்க்ஸ்லாம் கிடைக்குது. நான் ஒரு கூட்டத்தில் இப்படிலாம் சொல்கிறேன், இப்படி உங்கள் டப்பாவில் வந்து சாலடு, சூப்பு, அப்புறம் கொஞ்சம் அவக்காடோ இருந்தால் இல்லை பாதாம் பருப்பு வைங்க, நிலக்கடலை வைங்க. ஒருத்தர் இருந்துச்சு, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா ஏன்னா நடுவில் தோசையை காணோம் அப்படின்னு அவருக்கு பதட்டம். ஏன்னா இப்படியெல்லாம் சாப்பிட்டே பழகலை. பட் இனிமே பழகணும். நீங்க உங்களுடைய பெற்றோர்களிடம் இப்படி சாப்பிட சொல்லுங்கள், என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இங்க இருந்து சொன்னா பயங்கரமா கேட்பாங்க. ஏன்னா அங்க ஆழ்வார்பேட்டையில பல பேர் கினோவா வாங்க போயிட்டு இருக்கான். கீன்வா கிடைக்குவாங்க, திணையரிசி இருக்குடா சாப்பிட்றா அப்படின்னா, இல்ல என் பையன் அங்க வந்து கீன்வால தான் சோறு சாப்பிட்றான், $9 கொடுத்து நான் வாங்கினேன், அதே தானே இங்க சாப்பிடுங்க அப்படின்னா. ஏன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு எஜுகேட்டட் பாப்புலேஷன், ஒரு கீ ஒப்பீனியன் லீடர்ஸா இருக்கிறவங்க சொல்ற விஷயம் அங்க கேட்கும். நாங்க எல்லாம் இதான் சாப்பிட்றோம் அப்படின்னா அங்க கேட்கும். ஸோ காலை உணவு இப்படி புரதங்கள் நிறைந்த ஒரு உணவா இருக்கட்டும். மதிய உணவு சாப்பிடும்போது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 கேட்டகரியா வச்சுக்கலாம். ஒர்க்கிங் லஞ்ச் மாதிரி இருக்கு, நான் வந்து வெறுமன சாலடும் இதுவும் தான் சாப்பிடுறது, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக், தப்பு இல்லை. நம்ம 2 வேளை உணவு தான் பெரிய உணவாக சாப்பிட வேண்டியது, 2 வேளை தான் எடுக்கணும். ஒரு வேளை மத்தியானம் அப்படி வெறும் சாலடும் சூப்பு சாப்பிட்டு சாயந்தரம் வந்து நான் சாப்பிட்றேன்னா வெல் அண்ட் குட், தப்பு இல்லை. ஆனா சாயந்தரமோ மதியமோ சாப்பிடக்கூடிய அந்த உணவு 6 சுவைகளும் இருக்கணும். அறுசுவை உணவா இருக்கணும். அறுசுவை ரெஸ்டாரண்ட்ல போய் தாலி ரைஸ் சாப்பிடலாமா சார் அப்படின்னு கேட்காதீங்க. 6 சுவைன்னா 6 சுவைக்கு பின்னாடியே மருத்துவ குணம் இருக்கு. சுவைங்கிறது வெறும் நாக்கில் உள்ள டேஸ்ட்டுக்கு உள்ளது மட்டும் கிடையாது. ஒரு சுவைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய தத்துவ புரிதல் இருக்கு. அது ஒரு ஃபினாமினலான ஒரு சயின்ஸ். இன்னைக்கு வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய சயின்டிஸ்ட் அதை பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த டேஸ்ட் எப்படி வருதுன்னு முதல்ல தெரியணும். டேஸ்ட் ஒரு தாவரத்துக்குள்ள டேஸ்ட் வருதுன்னா, கொஞ்சம் காலமா நம்ம நினைச்சது சைலம் புளோயம் வழியாக தண்ணீரும் தாவரத்தினுடைய வேர் முடிச்சுகளில் ஒட்டி இருக்கிற பூஞ்சைகள் வந்து கீழே இருக்கிறத எடுத்து அது மூலமா தான் ஒரு கொய்யா இப்படி இடிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு புரிதல் இருக்கு, அதுதான் உண்மை. ஆனா அதுக்கு பின்னாடி இன்னொரு சயின்ஸ் இருக்கு. என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு கூறுகளையும் ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கு. ஒரு தண்ணீர் இருக்கு அப்படின்னா அது வந்து கபத்தை உண்டாக்கும் நம்ம உடம்புக்குள்ள. ஒரு வெள்ளை பூசணிக்காய் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது நீர் காய்கறி. அது வந்து ரொம்ப சளி பிடிக்கிற ஒருத்தருக்கு அது அவசியம் இல்லை. ஒரு நீர் நிறைய இருக்கக்கூடியது. ரொம்ப இனிப்பு இருக்கு, அது கபத்தை உண்டாகும். ஏன்னா இனிப்பு சுவை அப்படிங்கிறதே அந்த நீர் பூதத்திலிருந்து உருவாகுது. தண்ணி இல்லாம இனிப்பு வரவே வராது. அப்போ நீர் பூதத்திலிருந்து வர்ற விஷயம் நமக்குள்ள ஒரு மியூக்கஸை வந்து கொஞ்சம் கூட்டும். இதுதான் எங்களுடைய புரிதல். ஒரு சுவைக்கு பின்னாடி 5 பூதங்கள் இருக்கு. 5 பூதம்னு சொன்னா நீங்க என்னமோ பூத படம்னு நினைச்சிடாங்க. 5 பூதங்கிறது நிலம், நீர், காற்று, தீ. இந்த 5 யூனிவர்ஸுடைய 5 காம்பனண்ட். இந்த பஞ்சபூத பஞ்சீகரணம்னு நாங்க சொல்லுவோம். அந்த பஞ்சபூத பஞ்சீகரணித்து தான் அந்த 6 சுவை வருது. அப்ப அந்த 6 டேஸ்டும் மிக மிக முக்கியமானது. பார்த்து ஒரு உணவுலையும் நம்ம இப்படியான சுவை தான் எனக்கானது. 6 சுவையும் எல்லாருக்குமானது அல்ல. நல்லா புரிந்துக்கணும். 6 சுவையில எனக்கானது என்னங்கிற புரிதல் எல்லார்ட்டையும் இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ChatGPT அதை சொல்ல மாட்டேங்குது. ஆனா கொஞ்ச நாள்ல சொல்லிடும். நாங்க நிறைய எழுதிக்கிட்டே இருக்கோம், அதை எப்படியாவது தேடி பிடிச்சி எடுத்து கொண்டு வந்துடும் கொஞ்ச நாள்ல. ஸோ ChatGPT சொல்றது வரைக்கும் நம்ம பாட்டி சொல்றதை கேட்டுக்கணும், இல்ல வீட்டுல சொல்றவங்கள கேட்டுக்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் பாயிண்ட், இனிப்பு வந்து அதை நம்ம கொடுக்கலன்னா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இனிப்பு மேல பதட்டம் இருக்கு, நல்லதுதான். ஏன்னா ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு ஒரு 20 வருஷத்தை காலி பண்ணிட்டானுங்க. ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போட வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ இனிமேல் இனிப்பு வந்து வேண்டாம், டைரக்ட் சுகர் வேண்டாம். ஆனா இனிப்பு சுவையுள்ள பழங்கள் மிக மிக முக்கியமான. டயபெட்டிக்கா இருந்தா வாழைப்பழம், மாம்பழம் வேண்டாம், ஜாக் ஃப்ரூட் வேண்டாம். மற்ற எல்லா பழங்களும் ஏதாவது ஒரு வகையில உடலுக்கு நலம்பை. பெரும்பாலும் 85% அதுல தண்ணி தான்.
எல்லா பழங்களையும் 80% வாட்டர் இருக்கு. மீதி இருக்கிற எல்லாமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் மாலிகூல் இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆப்பிளோ, அவக்காடாவோ, கொய்யாவோ, பப்பாளியோ, வாட்டர்மெலானோ எல்லாத்துலேயும் ஒரு நலக்கூறுகள் இருக்கு. ஸோ நம்மளுடைய உணவுல இந்த 6 சுவையில இனிப்பு அப்படின்னா அது பிரதானமாக பழங்களிலிருந்து கிடைக்கணுங்கிறத முதல் பாயிண்டா வச்சுக்கணும். யூனிவர்சலா டைவர்சிஃபைடா என்ன கிடைக்குதோ அருகாமையில கிடைக்கக்கூடிய பழத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பட் எதையும் வெளியூரில் இருந்து கொண்டு வந்து எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நான் நம்மாழ்வாருடைய சிஷ்யன், அவர் அடிக்கடி சொல்றது கோ லோக்கல். உனக்கு பக்கத்துல என்ன விளையுது அதை நல்லா சாப்பிடும். என்ன விளையுதோ அது எங்க அருக உடனே கிடைக்குதோ, ஒரு 2 நாள் 3 நாள்ல பறித்து உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னா அது மிகச்சிறந்த ஒரு முதல் தேர்வா இருக்கட்டும். இனிப்பு பழங்கள்ல இருந்து வரட்டும், ஆனால் அதுவும் குறைவாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமா இனிப்பு சுவை நம்ம உடம்புல சேரக்கூடாது. இனிப்பு ஒரு ஃபியூவல் ஃபார் லாட் ஆஃப் இஷ்யூஸ். நீங்க டயபெட்டிக் மட்டும் கிடையாது, டயபெட்டிக்ல, கேன்சர்ல, இன்ஃப்ளமேஷன்ஸ்ல எல்லாத்துக்கும் இனிப்பு ஒரு முக்கியமான காரணம். இனிப்பு சுவை குறைக்கணும். 2வது குறைக்க வேண்டிய தமிழ் சமூகம் மிக மிக முக்கியமா யோசிச்சு குறைக்க வேண்டியது உப்பு. நம்ம ஊர்ல உப்பை போட்டு தாளிச்சு எடுத்து, உப்பு உலகத்திலேயே மிக அதிகமா உப்பு சாப்பிட்ற கூட நம்ம தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். பர் டே ரெக்குயர்மெண்ட் ஆஃப் சால்ட் 4 கிராம் தான். ஒரு நாளைக்கு 4 கிராம். நீங்க கணக்கு போட்டு பாருங்களா, உங்க வீட்டுல 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா 4 பேர் இருக்க வீட்டுல ஒரே மாசத்துல காலியாகுது. அது டைரக்ட் சால்ட். அது இல்லாம எல்லாத்துலயும் கீரையில, காய்கறியில, பழங்கள்ல, கோல்கேட் பேஸ்ட் வரைக்கும் உப்பு இருக்கு. அப்போ அந்த உப்பு இல்லாத ஒரு உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும். ஏன்னா உப்பு ஒரு பாதுகாப்பாக பல பயன்கள் இருக்கு. அது உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லியிருக்காங்களா சார்னா, அது குப்பையில போற பண்டத்தை கொஞ்சம் பாதுகாப்பா வைக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. உப்பே பட்டோம்னா நம்ம குப்பையில போயிடுவோம். அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அவ்வளவு சிக்கல் உள்ள பிரச்சனை. டயபெட்டிக்ல சிகேடி அதிகமாறுவதற்கான இந்தியாவில தான் டயபெட்டிக் சிகேடி அதிகமா இருக்கு. மற்ற ஊர்ல இருக்க டயபெட்டிக் சிகேடியை விட இங்க அதிகம். காரணம் என்ன? நமக்கு நெஃப்ரான்ஸ் அளவு கம்மி. நெஃப்ரான்கள் அளவு கம்மியா இருக்கும்போது நம்ம மற்ற WHO 4 கிராம் சொன்னா நம்ம 2 கிராம் சாப்பிடணும். நம்ம 8 கிராம் சாப்பிட்றோம். வீட்டுல சாம்பார்ல உப்பு குறைஞ்சுன்னா காப்புன்னு குதிக்கிறாங்க வீட்டுல. அது எப்படி உப்பு போடல, ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க, வீட்டுல என்ன உனக்கு உப்பு கூட போட தெரியலையான்னு சொன்னா நடந்துட்டு இருக்கும். ஆமா, போட தெரியல, இருந்தா சாப்பிடல வெளியே போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை நாம எடுத்தாலும் அப்படின்னாதான் இனிப்பையும் உப்பையும் குறைக்கணும். 2வது புளிப்பு காரம். அது மிதமா எடுத்துக்கணும். பல வகையில நமக்கு நல்லது பயக்கக்கூடியது புளிப்புல இருக்கு. ஆனா அதை வத்தா குழம்பா சாப்பிடுவேன், புளியோதரையா சாப்பிடுவேங்கிறத பிரச்சனை. மிதமான புளிப்பு. ஒரு நாள் தக்காளி பழம், ஒரு நாள் நெல்லிக்காய், ஒரு நாள் எலுமிச்சம்பழம், ஒரு நாள் புளி. ஒன்று புளி எடுத்தீங்கன்னா டாட்டாரிக் ஆசிட், எலுமிச்சைனா சிட்ரிக் ஆசிட் இருக்கும், தக்காளினா ஆக்சாலிக் ஆசிட் இருக்கும். இந்த ஒரு அமிலங்களும் ஒரு பணியை நமக்கு செய்யும். இல்லை சார், நான் குடம்புளி செய்கிறேன், உடம்பு எடை குறையுங்கிறாங்க. மலபாரில் எல்லாம் மீன் கறிக்கு அதை பயன்படுத்துறாங்க, நல்லது. அதில் ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருக்கு. ஸோ இப்படி ஒரு புளியும் மிதமா லைட்டா இருக்கட்டும். ரொம்ப புளிப்பா உள்ள உணவுகள் அடிக்கடி வேண்டாம். காரம் தேவைப்படுற இடத்துல மிளகு சேர்த்துக்கொள்ளணும். பெப்பர் முதல் பிரதானமா, அதுவும் ஃப்ரெஷ்லி கிரேட்டடா உப்பு மிளகு பவுடரா வச்சிருக்காங்க. ஏன்னா மிளகை பொடி பண்ணிட்டீங்கனாலே அதனோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப குறைஞ்சிடும். அதுல இருக்கக்கூடிய பல நல்ல பொருட்கள் வாலட்டையில வெளியே போயிடும். அப்போ அது ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்ணி சாப்பிடக்கூடிய மிளகுத்தூள். காரம் தேவைப்படுற இடத்துல எல்லாம் மிளகு பயன்படுத்துங்க. ஏன்னா மிளகாய் அப்படிங்கிறது மிளகு போல இருந்ததுனாலதான் சில்லியில இருந்து அந்த பச்சைக்கலை காய்க்கு மிளகாய் நம்மால் பேர் வச்சாங்க. அது வரைக்கும் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம மிளகாய் சாப்பிட்டதில்லை. காரம் பேயா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மிளகா வற்றல் காரம். மிளகா வற்றல் கண்டிப்பா வயிற்றுக்குள்ள பல சிக்கல்களை உண்டாக்கக்கூடியது. நம்மால் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பச்சி போடுறாங்க. நம்மளுக்கு பார்த்துருக்கீங்களா, விட்டா விரல கூட வெட்டி பச்சி போட்டுருவோம். வாழைக்காய் பச்சி, வெண்டைக்காய் பச்சி, எல்லாத்துலயும் மிளகா வத்தலை போட்டு கடலை மாவை கரைச்சி பச்சி போட்டா சாப்பிட்றாங்க. மிளகா வற்றல் குறைத்தாகணும், ரொம்ப எடுக்கக்கூடாது. மிளகு தேவைப்படுற இடத்துல மிளகை பயன்படுத்தி கொள்ளணும். ஸோ புளிப்பு காரத்தை மிதமா வைத்துக் கொள்ளுங்க, இனிப்பு உப்பை குறைத்துக் கொள்ளுங்க. மீதி என்ன 2 இருக்கு, கசப்பும் துவர்ப்பும். அதுதான் ஹீரோயின். நமக்கு ஆக சிறந்த சுவைகள் அந்த 2. நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க 2 பேரும் மட்டும் நம்ம வீட்டில் விட்டுருக்க மாட்டோம். நம்மளுடைய போன வாரம் அந்த போன ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கசப்பான உணவு நம்ம எடுத்திருப்போமா, தினம் எடுத்திருப்போமான்னா இருக்காது. அதுலயும் சில பேர் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாவக்காய் செய்வாங்க. சொல்லிட்டு, சார் எங்க வீட்டு பாவக்காய் ஜாங்கிரி மாதிரி இருக்கும் சார், அதுல வெள்ளத்தை போட்டு எண்ணெயை வச்சு வதக்கி அதை அப்படி இதா மாத்தி இப்படி ரோஸ்டா ஸ்வீட்டா ஆக்கி கொடுப்பாங்க. அதுல பாவக்காவும் செத்துரும், கொஞ்ச நாள் நாமும் செத்துருவோம் சாப்பிட்டா. இனி பாவக்கான கசப்பா இருக்கணும். நம்ம கசப்பா சாப்பிடக்கூடிய அந்த கசப்பு சுவையை ரசித்து லயிக்கக்கூடிய மனதை நாம் பெற்றுக்கணும்.
சுவைகள் மீதான பற்று. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, இனிப்பு சாப்பிட்டோன்னே மூளையில பெல் அடிக்கும், என்டார்பின் சுரக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். காலகாலமா இன்னைக்கு இல்ல, இனிப்பால் இறைவனுக்கே அதை தான் கொடுக்குறோம். சக்கரை பொங்கல் வைக்கிறோம், அவரு கேட்டா செஞ்சாரு, சக்கரை பொங்கல் கேட்டாரு, இல்ல ஏதாவது காரமா வச்சா கோச்சு கடா கிடையாது. ஆனா நம்ம மனம் இனிப்பில் மகிழ்வோம். அதனால நாம மகிழ்றதுனால மீனாட்சி மகிழ்வோம், பிள்ளையார் மகிழ்வாருன்ட்டு மோதகம் உருட்டி அவருக்கு சுகர் வந்துடும். நீங்க மோதகமா உருட்டி ஒரு விஷயம் தெரியுமா, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை யானைகளும் டயபெட்டிக் யானை தெரியுமா? தமிழ்நாட்டு கோயில்களில் இருக்கக்கூடிய அத்தனை, போய் சொல்லல, டேட்டா போய் படிச்சு பாருங்க. ஒரு யானைன்னா 25 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கணும். அது தண்ணிக்கு தேடி தண்ணீர் அருந்தி விட்டு உணவு அருந்தி சாப்பிட்ற உணவு அவ்வளவு சாப்பிடணும். நம்ம ஊர்ல இருக்க அத்தனை கோயில் யானையும் சக்கரை பொங்கலாக சாப்பிட்டு தேங்காயும் பழமும் சாப்பிட்டு இப்படி பண்ணதுன்னா அது ஆடுது. அதை தவிர ஆக்ஷனே இல்லை. அவ்வளவு டயபெட்டிக் ஆயிடுச்சு. உண்மையிலே வேதனையா இருக்கு. யானைக்கும் டயபெட்டிக் ஆகின ஒரே கூட்டம் நம்மள தான் இருக்கும். அங்க உட்கார வச்சு நாம தான் ஆனது இல்லாம அதையும் அப்படி டயபெட்டிக் யானையாக்கி, எனக்கு அதை கேட்டு ரொம்ப வெறுத்து போச்சு. எப்படி சார், நிறைய சந்தேகம் வரும். பெரிய உடம்பா இருக்க குண்டா இருக்கவங்களுக்கு எல்லாம் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் பொதுவா. இப்போ யானைக்கு ஏன் புற்றுநோய் வரல? அது இவ்வளவு பெரிய மெகாஃபானாவா இருக்க, அதுக்கு வரணும்னா அழகா ஒரு வெட்டினரி சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சார், P53 ஒரு ஜீன் இருக்கு. அது புற்றுநோய் வர்றதை பார்த்து டக்குன்னு அடிக்கக்கூடியது. அது நம்ம கிட்ட நேரடியா ஒரு பிரைமரியில தான் நம்ம கிட்ட இருக்கு. யானைக்கு பல இடங்கள்ல மறைந்து இருக்கு அந்த ஜீன். அதனால ஒன்னு ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஜெனட்டிக் மெக்கானிசம் இருக்கிறதுனாலதான் அது மெகாஃபானாவா இருந்தாலும் புற்றுநோய் வரல. ஸோ இயற்கை எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை மிக அழகா வச்சிருக்கு. நாம போய் சக்கரை பொங்கலை கொடுத்து அந்த டயபெட்டிக் ஆகினா அந்த P53 காணாம போயிடும். அதனால நம்ம ரொம்ப யோசித்து உணவை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு விஷயங்கள்லையும் மிக மிக அக்கறையா இருக்கணும். இனிப்பை குறைத்துதான் நிச்சயமா இன்னைக்கு குறைக்கக்கூடிய கட்டாது. அதுவும் அந்த ஸ்வீட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சாக்லேட்ஸ்ல முன்னாடி எல்லாம் அமெரிக்காலாம் எல்லாம் ஏதாவது ஹெர்ஷி சாக்லேட் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படிலாம் வாங்கிட்டு வந்த காலம் இருக்கலாம். ஒன்று வாங்கவே மாட்டேன், யார் வந்தாலும் தயவுசெய்து வாங்கிட்டு வராதீங்க, வேணாம் சாக்லேட் வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். நிறைய பேர் நீங்களும் அந்த மனநிலையில் இருப்பீங்க. அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ல பண்றதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, ஒரு இனிப்பு நாம் சின்ன பிள்ளைல அதிகபட்சம் ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிடுவோம். டவுசர் பாக்கெட்ல போட்டு வச்சிருப்போம். அதை எடுக்கும்போது பாக்கெட்ல இருக்கிற நூலோட சேர்ந்து வரும். அதை வாயில வச்சு சப்பி அது வேகமா கரையக்கூடாதுங்க. அது எவ்வளவு பிரயத்தனம் பண்ணுவோம். ஓரமா வச்சு நாக்க நகட்டாம அது மெதுவா கரைய எவ்வளவோ நல்லா இருந்தது. அதுவும் சக்கரை தான், அதுவும் இனிப்பு தான் இல்லைன்னு இல்லை. ஆனா அதை தாண்டி இனிப்புகள் கிடையாது. இன்னைக்கு இவன் சாப்பிட்றான் சிலுக்குன்னு ஒரு சாக்லேட், எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணலாம். பெரிய நம்ம தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு பெரிய திருவிழா வரும் February 14. அந்த திருவிழா தெரியும் இல்லையா? அந்த திருவிழா அன்னைக்கு உன் காதலிக்கு உன்னால் வழங்கக்கூடிய மிகச்சிறப்பான மிட்டாய் சிலுக்கு அப்படின்னு. ஒரு சாக்லேட் 150 ரூபா. அங்க உள்ள விலை 150 ரூபா. பயங்கர அது நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிறேன் அட்வர்டைஸ் பண்ண வேற. அது அப்படி வாய்க்குள்ள வெடிக்கும், வாயில இது வரும் அப்படின்னு. நல்லா நான் கேட்பேன், இந்த சாக்லேட்டோட என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் கேட்பரிஸ் கொக்கோ இஸ் குட் ஃபார் ஹெல்த், கொக்கோ இஸ் டார்க் சாக்லேட் இஸ் குட் ஃபார் டார்க் சாக்லேட் சாப்பிட்டா HDL குறையும், கொலஸ்ட்ரால் நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு இருக்கு? சாக்லேட் 3% இருக்கு. 97% ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். அதுல ஹை ஃப்ரக்டோஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய படு வேகமா சர்க்கரையை ரத்தத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சோளத்தினுடைய இனிப்பு இருக்கு. இன்னைக்கு பல பெண்கள், தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள்ல PCOD பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுறதுக்கு அது ஒரு காரணம். நம்ம எல்லாத்தையும் சின்ன பிள்ளையில இருந்து கணக்குல 100 வாங்கினா சாக்லேட், இதுல 100 வாங்கினா லஞ்சம் அப்பவே பழக்கிறோமா. அப்படியே கொடுத்து இனிப்பு கொண்டாட்ட மனோபாவத்தில் கொடுத்ததனுடைய விளைவு அவங்களுக்கு குளுக்கோஸ் ரெசிஸ்டன்ஸ் அந்த குழந்தைக்கு ஆரம்பத்திலேயே வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அது PCODல ஆரம்பிச்சு இன்ஃபர்டிலிட்டி வரைக்கும் வரக்கூடிய விஷயங்கள் கூடிக்கொண்டே போகிறது. ஸோ அப்போ நம்ம முதல்ல நினைத்துக் கொள்ள வேண்டியதுன்னா, கொண்டாட்ட மனோபாவம் எல்லா சுவையிலும் இருக்கட்டும். கசப்படு கொண்டாடுன்னு ஒரு ஈவெண்டே கொண்டு வரணும். நம்ம கசப்புல விதவிதமான கசப்புனா வெறும் பாவக்காய் மட்டும் இல்லை, வெந்தயம் கசப்பு தான். ஆகச்சிறந்த தாவர விஷயங்கள்ல வெந்தயம் ஒண்ணு. வெந்தயத்துல மட்டும்தான் சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள் ஃபைபர் நிறைந்து இருக்கிற ஒரே தானியம் அதுதான். நீங்க வெந்தயத்தை தினம் அதை ஒரு மந்திரம் மாதிரி காலையிலயும் மதியமும் சாப்பிடலாம். சாதாரண சும்மா வறுத்து பொடி பண்ணி பாட்டில் வச்சு ஒரு ஸ்பூன் வாயில போட்டுக்கலாம். நிறைய பேர் தண்ணியில ஊற வச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் முளை கட்டி சாப்பிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒபிசிட்டியோ டிஸ்லிபிடிமியாவோ இல்லைன்னா ஒரு டயபெட்டிஸோ இருந்தா அப்படியே பொடி பண்ணி சாப்பிட்டா தான் நல்லது. ஏன்னா தண்ணியில ஊற வச்சு தண்ணியை கொட்டிடுவான், அதுல இருக்க சாலிபிள் ஃபைபர் எல்லாம் போயிடும். அதுல முளைக்கட்டி வருதுன்னா அந்த முளைக்கட்டி வளர்வதற்கான சத்தை அது வெந்தயத்தினுடைய பிற கூறுகள்ல இருந்து அது எடுக்கும். ஸோ எல்லாத்துக்குமானது கிடையாது. வெந்தயம் முளைக்கட்டி சின்ன பிள்ளைகள் இருந்தா கொடுங்க. இப்போ டயபெட்டிக்கா இருக்கிறோம், கொலஸ்ட்ரால் இருக்கிறோம்னா வெந்தய பொடியை தினமும் கசப்பா எடுக்கும். சுண்டைக்காய் ஆகச்சிறந்த IBS மாதிரி இருக்கிறவங்க,
ஒரு இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் இருக்குல்ல, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். சுண்டைக்காய் மிகச்சிறந்தது. வயிறை சீர்படுத்துறதுல சுண்டைக்காய்க்கு அவ்வளவு பயன் இருக்கு. அது வத்தலாம் எடுத்துக்கலாம். வத்தலாம் எடுத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து வந்தா வத்தலாம் வாங்கிட்டு வந்து தண்ணியில கழுவி காய வச்சிருங்க. ஏன்னா பூரா உப்பா இருக்கும். இல்லை நம்மளே போடும்போது உப்பு இல்லாம போட்டு அந்த சுண்டைக்காய் வச்சால் எடுத்துக்கணும். கசப்பு சித்த மருத்துவத்தில் மிகவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சுவை. எங்க மருத்துவத்துல மூலிகைகளை லிஸ்ட் பண்ண போது கசப்பா இருக்கிற மூலிகைகள் தான் ஆக சிறந்தது. நிலவேம்பு, எல்லாத்துக்கும் கோவிட் காலத்துல எல்லாம் நிலவேம்பு கஷாயம், சிக்கன் குனியா குடிச்சோம். ஏன் அது வந்து நல்லா இருக்கு அப்படின்னா, பல ஆய்வுகள் உலகம் முழுக்க சொல்லக்கூடிய ஆய்வுகள் என்னன்னா, அந்த பிட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் தான். பஞ்சதிக்தம்னு ஆயுர்வேதம் சொல்லும். பஞ்சதிக்தம்னா 5 கசப்பு: நிலவேம்பு, மலைவேம்பு, கறிவேம்பு, சிவனார் வேம்பு, சர்க்கரை வேம்பு. இந்த 5 வேப்பிலையில தான் செய்வாங்க. அந்த 5 வேம்பும் சேர்ந்து நீல விட்டு காய்ச்சி இந்த அட்டோபிக் டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா, அதுக்கெல்லாம் மிகச்சிறந்த மருந்து. வெறும் கசப்பு, அது ஒன்றும் பெரிய வித்தெல்லாம் கிடையாது. அப்ப என்ன சொல்லுவோம், வீட்டில் கசப்பு ஒரு அட்டோபிக். நிறைய இந்தியாவிலலாம் இங்கே இந்தியன் சில்ட்ரன் பார்ன் இன் யூஎஸ் நிறைய பேருக்கு அட்டோபிக் 2 மாசத்துலேயே வந்து வரக்கூடிய குழந்தைங்க நிறைய இருக்காங்க. ஸோ அவங்க வளர்ந்து வரும்போது அது ஒன்றும் பெரிய வியாதி கிடையாது. கொஞ்சம் வளர வளர சரியாகும். எக்ஸ்டர்னலாக கொஞ்சம் போட்டு சரி பண்ணிக்கலாம். பட் கசப்பை அந்த குழந்தைங்க முதல்ல இருந்தே கொடுத்துட்டு இருக்கணும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எதை எடுத்தாலும், அது ரொமட்டாய்டா இருக்கட்டும், எஸ்எல்இயா இருக்கட்டும், இல்லை வந்து எனி ஒரு ஆட்டோ இம்யூன் சொரியாசிஸா இருக்கட்டும், ஆட்டோ இம்யூன்ல வர விட்லிகோவா இருக்கட்டும், என்ன இருந்தாலும் கசப்பு மிக மிக முக்கியம். அதுல குறிப்பா ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வரக்கூடிய ஆட்டோ இம்யூன்ல கசப்பு முக்கியம். அதுல நல்லா ஏன் அதனுடைய மருத்துவ சூட்சுமத்தை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பெரும்பாலான ஆட்டோ இம்யூன் வந்து ஒரு காலத்தில் அது வந்து வைரல் டிசீஸ் என்று சொல்கிறார். வைரஸ்னாலதான் ஆட்டோ இம்யூன் பேர் தெரியல. அந்த வைரஸ் தான் இங்க ஒரு ஆட்டோ இம்யூனா தேவையில்லாம ஒரு நம்ம சொல்லுவோம் ஒரு வார்த்தை, தேவையில்லாம ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகுது. அது தேவையில்லாம நம்ம உடம்பு டெவலப் பண்ணல. ஏதோ ஒரு தேவை, நமக்கு தெரியாத ஒரு தேவை அங்க இருக்கு. நமக்கு இதுவரை பெயரிடப்படாத ட்ரில்லியன்ஸ் ஆஃப் வைரஸையும் பாக்டீரியாவும் வச்சு கலையிறோம் நம்ம. அதுக்கு அது உருவாக்கி இருக்கிறது. அந்த ஆன்டிபாடிஸ் கண்டு அங்கு பேக்கெட்ல இருக்க வைரஸ் தெரியாது. ஆனால் பொதுவாகவே வைரஸை செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கசப்பு சுவை. ஸோ கசப்பு கொண்டாடி நம்ம வீட்டில் தினம் சேர்க்க வேண்டிய ஒரு சுவையாக இருக்கட்டும். ஸோ மதிய உணவை இப்படியான சுவையை வச்சுக்கோம். கடைசியா இரவு உணவு. இரவு உணவு 6:30 மணி 7 மணிக்கு முடிச்சிடும். 6:30 7 மணிக்கு நம்ம இரவு உணவை முடித்தோம்னா பாதி நம்முடைய ஆரோக்கியத்திற்கு வந்து மிக மிக அவசியமா இருக்கும். நிறைய இப்போ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் இப்போ ரொம்ப பிரபலமாயிட்டு வர்றதுல ஏன் மிகச்சிறப்பாக இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் ரொம்ப புதுசுலாம் கிடையாது. நம்ம காலகாலமா சமணர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அந்தி சந்தியில தான் சாப்பிடணும். காலையில எந்திரிச்சா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்க, சூரியன் அடைஞ்சா அதோட பிடிச்சிருக்க, மேலே சாப்பிடாத. இதுதான் வந்து பலகாலமாக நம்மகிட்ட இருந்தது. 3 வேளை சாப்பிட்டது. இப்போ மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது, அதெல்லாம் வேதனையா இருக்கு. ராத்திரியில வந்து போய் அங்கே ஒரு நாள் ஏர்போர்ட்ல ஃப்ளைட் 1:30 மணி 2 மணிக்கு இறங்குறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் வந்து கீழ்பாக்கில் இருக்கிறான். நான் அண்ணா நகர் போனோம். சரி அவனை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே போயிடலான்னு அப்படியே காரில் 2 பேரும் பேசிட்டே போய் அவனை ட்ராப் பண்ணிட்டு நான் வரேன். அண்ணா நகர்ல ராத்திரி 2 மணிக்கு டிராஃபிக் ஜாம். அப்படியே மொத்தமா செகண்ட் அவென்யூ, அப்படியே நீங்க யாராவது சென்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், செகண்ட் அவென்யூ அப்படியே நிக்குது. நான் ஏதாவது விபத்தா இருக்குமோ, போலீஸ் எதுவும் நிக்கிறாங்களா என்னன்னு என் டிரைவர்கிட்ட அவர்கிட்ட கேட்கறேன், என்னப்பா உள்ள எப்படி இருக்கு, 2 மணிக்கு என்ன ஆச்சுன்னு பாரு அப்படிங்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நம்ம கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னா. என்னன்னா நம்ம வந்து அங்க ஒரு பெரிய பிரியாணி கடை கூட்டம் இருக்கு, வேதனை இருக்கு. நான் இறங்கி நடந்து போனேன். அவனை இந்த வண்டி இருந்து நான் போய் பார்த்து வரேன்டா அப்படின்னு சொன்னா, உங்களை பார்த்தா எவனாவது அடிச்சிட போறான், இன்னைக்கு பத்திரமா ஏறுங்க அப்படின்னு சொன்னான். நான் சொல்லிட்டு இல்லை நான் பார்த்து வரேன்னு இறங்கி அப்படியே நடந்து போனா நடு ராத்திரியில இளைஞர்கள் கூட்டம் அப்படி இருக்கு. 2 மணிக்கு இவங்க 2 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சு 4 மணிக்கு வீட்டுக்கு ஒழுங்கா போவானா போலையான்னு தெரியல. போய் அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு எழுந்துப்பான். அன்னைக்கு சனிக்கிழமை ராத்திரி, சனிக்கிழமைக்கு அம்மனுக்கு கூழ் ஊத்துற மாதிரி பிரியாணி சாப்பிட்றது ஒரு கூட்டமாகி போச்சு. மிகப்பெரிய அளவுல நடு இரவுல இப்படி சாப்பிட்றாங்க. அப்புறம் இன்னொன்று நல்லா யோசிக்கணும். இரவு உணவு கவிக்குமார் எங்களுக்குலாம் தெரியும், எங்க ஊர்ல எல்லாம் இரவு உணவு அப்படின்னா மத்தியான சாப்பாடோட மீதி. மத்தியானம் சோறு கொஞ்சம் கூட இருக்கும், அதை வச்சிருவாங்க. ரொம்ப பெரிய மூடுச்சுன்னா அன்னைக்கு ஒரு வேளை ரசம் வைக்கலாம், இல்லைன்னா கூழ் வறுத்து கொடுப்பாங்க. அதான் சாப்பாடு. நைட் சாப்பாடுனா ஒரு எளிய மதியத்தில் உள்ள மீதி. ராத்திரி எங்க வீட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கிற பள்ளி காலத்தில் இரவில் பிரியாணியோ கூட்டாஞ்சோறோ கூட பண்ணது கிடையாது. ஆனால் மாட்டாங்க, மீதியை தான் கொடுப்போம். ஆனா இன்னைக்கு இரவு உணவு எங்கள் ஊர்ல எல்லாம் விருந்து உணவாயிடுச்சு. டேய் நைட் என்ன சாப்பிட்ற, உப்புமா செய்யலான் இருக்கோம் அப்படின்னா நீ சாப்பிட்டுக்கோ, நான் ஸ்விக்கியில போட்டுக்கிறேன். இந்த ராத்திரியில சோப்பு கலர் டப்பா வச்சுட்டு திரியிற கூட்டத்தை நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் இரவில் தனக்கு வேண்டியதை சாப்பிட்றதுன்னா இரவு லைட்டா சாப்பிட்றான். அவன் வந்து ஒரு ஸ்பெகட்டி வாங்கலாமா, பாஸ்தா வாங்கலாமா, அதுல வந்து எடுத்து வந்து அதில் வந்து வடை சாப்பிடலாம், உளுந்த வடை நல்லா இருக்குன்னு அப்படி பார்ப்பான். உடனே உங்க ஊர் மக்கள்லாம் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கனால அது ஏஐல காட்டும். ஒய் டோன்ட் யூ டேக் எ டோனட் அப்படின்னு அது அங்கேருந்து வரும். இவன் பார்ப்பான், வடை மாதிரியே தான் இருக்கு, ஆனால் இது ஏர்போர்ட்ல 150 ரூபாய்க்கு விற்கிறான். ஆனால் டோனட்டே சாப்பிடலாமே, டங்கின் டோனட்ஸ் வாங்குற முடியல நம்மளால,
இவன் யோசிக்கிற 2 நிமிஷத்துல யோசிக்கும், வெளியே போயிடக்கூடாது, 50% ஆஃபர், டக்குன்னு வந்து 50% ஆஃபர். அப்போ கூட அவனுக்கு யோசனை வரும், சார் உடையே போயிடலாமே, எதுக்கு 50% ஆஃபர் சொல்றானே அப்படின்னு அவனுக்கு வணிக உத்தியோகம் கூட யோசிப்பான். நம்ம அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ள அடுத்து டக்குன்னு சொல்லும், கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற அனிதா இதை தான் சாப்பிட்டுருக்கா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நீ அடிக்கடி சேட் பண்ணுறவ, நாளைக்கு நீ இதை ப்ரோனர் சாப்பிட்டேன்னா அவ கூட மரத்தடியில் உட்காந்து இதை பேசலாம் அப்படின்னு அது சொன்ன உடனே டகால்ல முடிவேறும். அதுக்கு தெரியும் இவன் யார்கிட்ட சேட் பண்ணிட்டே இருக்கான், என்ன பேசுறான், அவன் பேசுற விஷயத்துல என்னெல்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் 30 செகண்டில் எடுத்து கொடுக்கக்கூடிய மாபெரும் நபர்கள் நீங்க தானே, பல பேர் வேலை செய்றீங்க எல்லா இடத்துலயும். இப்படி வரதுனால எது சொல்ல வரேன்னா, உணவை தேர்ந்தெடுப்பது நீங்க இல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேர்ந்தெடுக்குது. அப்ப அவனுடைய சாப்பாடு இப்படிதான் இருக்கு. நீங்க புத்தகம் படிக்கக்கூடிய நண்பர்கள், நெக்ஸஸ் என்று ஒரு புத்தகம் இருக்கு, யுவான் உராரி எழுதிய புத்தகம், தமிழ்லையும் படிக்கலாம். நான் ரொம்ப ஆங்கில புத்தகம் நிறைய படிப்பேன், நான் தமிழ்ல அதை எப்படியாவது படிச்சிருவேன். நாகலட்சுமி சண்முகம்னு ஒரு அம்மா எழுதியிருக்காங்க நெக்ஸஸ் அப்படிங்கிற புத்தகத்தை தமிழாக்கம் செய்து, அதிர்ந்து போயிட்டு அதை படிச்சு. அந்த யுவான் உராரி வந்து எழுதுறாரு, எப்படி வந்து இந்த இன்டர்நெட் உலகம் நம்மளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. முன்னாடிலாம் வந்து ஃபோன் வந்து பீப் அப்படின்னோடனே ஏதோ நமக்கு ஒரு ரிவார்டு கிடைக்க போகுது அப்படின்னு எடுத்து அந்த மெசேஜை பார்ப்போம். இப்போ அது பீப்லாம் அடிக்க வேண்டாம், அரை நேரத்துக்கு எடுத்து இப்படி பார்க்குறோம், ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி மாறணும். நம்ம அது இல்லாத உலகத்திற்குள்ள போக முடியாத ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம உணவையும் சேர்ந்து கட்டுப்படுத்துகிறது. இனிமேல் நீங்க என்ன சாப்பிடணும், எது நல்லது, எது கெட்டது, இது உனக்கு என்ன அப்படிங்கிறத வணிகம் மிகப்பெரிய அளவில் பிடிப்பதற்கான அத்தனை உத்திகளையும் எடுத்துட்டு வருது. சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பத்தி உங்களுக்கு தெரியும். அது வச்சு அது எவ்வளவு தூரம் வணிகம் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் அது நலமாக இருக்குமா நம்மளால சொல்ல முடியும். நான் சொல்லிய அந்த உணவை காலையிலிருந்து இரவு வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சின்ன உதாரணம். இது அப்படியே நீங்க வந்து இதிலிருந்து நீங்கள் விரித்து உங்களுடைய அனுபவங்களை வைத்து இந்த சுவை சார்ந்த விஷயங்கள்ல அதை எடுத்துக்கொள்ளணும். ஆனால் குறைந்தபட்சமாவது இந்த மாதிரி சிறுதானியங்களையும், மில்லட்ஸ் இங்கே கிடைக்கும், இப்ப எல்லா மில்லட்டும் எல்லா இடத்துலையும் இங்கே கிடைக்குது. அப்போ மில்லட்டை வாங்கும்போது அது ஒரு பார்பாயில்டு மில்லட்டா, செமி பாலிஷ்டா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அதையும் நல்லா பாலிஷ் பண்ணி பட்டை தீட்டி அதையும் விலையேன்னு அனுப்புறாங்க இங்க. ஏன்னா அதுக்கு பட்டை தீட்டி பாலிஷ் போட்டாச்சுன்னா ஷெல்ஃப் லைஃப் கூடும். இப்போ வணிகத்துக்கு அது நல்லது. ஆனா அது வந்து ஒரு பார்பாயில்டாகவும் செமி பாலிஷ்டா இருந்தா தான் ஆக்சுவல் பெனிஃபிட் ஆஃப் கம்பு வரகு சோளம் கிடைக்கும். இப்போ அதையும் நம்ம தேடணும், அப்படி எங்க கிடைக்குது, அப்படி நம்ம எடுத்துக்கொண்டு நம்முடைய உணவை தேர்ந்தெடுக்கணும். ஸோ மிக கவனமாக நம்முடைய உணவை திட்டமிட வேண்டும் நண்பர்களே.